ஹாய் கைஸ், சாம்யாங் 2470 லென்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். ஐ திங்க் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சாம்யாங் 2470 2.8 லென்ஸ் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி லென்ஸ் தான். பட் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இந்த லென்ஸில் எனக்கு நடந்த ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இதை கேட்டுட்டு இந்த லென்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாங்கிறது நீங்கள் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து சாம்யாங் லென்ஸையோ நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டரையோ ஹேட் பண்ணுறதுக்கோ அவங்க பற்றி நெகட்டிவ் ஸ்பிட் பண்ணுறதுக்கோன வீடியோ கிடையாது. எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. டைம், மணி, அந்த பிராண்டு மேலே இருந்து ட்ரஸ்ட்டை பற்றின வீடியோ. நான் விக்னேஷ் தனசேகரன், ஷடாக ஃபோட்டோ ஸ்டுடியோவில் ஒன் ஆஃப் த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர். ஃபோட்டோகிராஃபி எனக்கு ஹாபி இல்லை, அதுதான் லைவ்லிஹுட். அக்டோபர் 2024 நான் சாம்யாங் லென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது சிம்பிளாக ரிலேபிளாக ஒர்க் ஆகணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், சர்வீஸ் சப்போர்ட் நல்லா இருக்கணும். பர்ச்சேஸ் பண்ண ஃபஸ்ட்டு 6 மாதத்துலேயே எனக்கு ஃபோக்கஸ் ஹண்டிங் இஷ்யூ வந்துருச்சு. சில பேருக்கு வராமல் இருக்கலாம், சில பேருக்கு வரலாம். அது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற குவாலிட்டி செக்கில் இருக்குது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. அந்த ஸ்டெப்பெலாம் தாண்டி தான் இங்கே வரணும். ஸோ நம்ம கைக்கு வர ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ரிலேபிளாக இருக்குன்றது சர்வீஸ் சப்போர்ட்டில் நம்ம டிசைட் பண்ணணும். எனக்கு வந்து லென்ஸில் ஃபஸ்ட்டு 6 மந்த்தில் ஃபோக்கஸ் இஷ்யூ வந்துருச்சு. நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க சென்னையில். ஸோ அவங்ககிட்ட நான் லென்ஸை கொண்டு போய் சப்மிட் பண்ணிட்டேன். நம்ம செக் பண்ணிட்டு சொல்கிறோன்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட் டைமிங் தெரில உங்களுக்கு. ஸோ இந்த லென்ஸை நான் சர்வீஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது கேமரா பாடியில் இஷ்யூ இருக்கா, இல்லை நம்ம செட்டிங்கை தப்பாக தான் வச்சுருக்கோமா, லைட்டிங்கை தப்பாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதெல்லாம் எதுவுமே ஃபால்ட் இல்லை, லென்ஸில் தான் ஃபால்ட்னு 100% கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் லென்ஸ் அவங்ககிட்ட சர்வீஸ் கொடுத்தேன். சர்வீஸ் டீமுக்கு ப்ராப்பராக ப்ராடக்டோடைய நாலேஜ் இருக்கா இல்லையான்னு டவுட் வந்துருச்சு. ஏன்னா அவங்க கொடுத்த அந்த ரிப்ளைஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியலையோன்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன கேட்டாலும் அவங்ககிட்ட கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, ஒரு ப்ராப்பரான டைம்லைன் சொல்லலை, என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு தெரியல. கொடுத்துருக்கோம் வரும்ன்றாங்க. இது என்ன பதில் சர்வீஸ் சென்டருக்கு? எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. சர்வீஸ் முடிச்சு லென்ஸ் என் கைக்கு திரும்ப கொடுக்கறதுக்கு 1 வீக் கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கு நான் டேரெக்டாக நிக்கிதா கிட்ட மட்டும் மூவ் பண்ணியிருந்தேன்னா கிடச்சிருக்காது. நான் சாம்யாங் கிட்ட பேசி சாம்யாங் லென்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டரிங் யாருன்னு பார்த்து அவங்க கான்டாக்ட் நம்பராக இருக்குது, அவங்கள வச்சு மூவ் பண்ணதால 1 வீக்கில் கிடச்சிச்சு எனக்கு. அந்த 1 வீக்குக்கான ஷூட் எக்ஸ்பென்ஸ் யார் கவர் பண்ணுவாங்க? ஒரு வழியாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, நானும் வாங்கிட்டேன். சரி, வாரண்டியிலேருந்து க்ளைம் பண்ணி கொடுத்துட்டாங்க, எனக்கு ரூபா கூட வாங்கலைங்கிறது. சேம் லென்ஸில் அடுத்த 6 மாதத்தில் இன்னொரு இஷ்யூ வந்தது. ஆக்சுவலாக அது இஷ்யூ என்ன ஆச்சுன்னா, வெட்டிங் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே 2.8 வச்சாலும் சரி, 4.5 வச்சாலும் சரி, 7.1 வச்சாலும் சரி, அப்பேச்சர் ஆட்டோமேட்டிக்காக F16 போய் நின்றுச்சு. அதை நான் திரும்ப சரி பண்ணணும்னா நான் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு கேமராவை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணனா நான் என்ன அப்பேச்சர் வைக்கிறேனோ அந்த அப்பேச்சர் செட் ஆகுது. நான் திரும்ப ஜூம் பண்ணிவிட்டு கேப்சர் பண்ணிவிட்டு பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அப்பேச்சர் திரும்ப F16 போயிடுது. ஸோ இது வந்து ஒரு வெட்டிங் ப்ரொஃபஷனலுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா ஸ்பாட்டில் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவோம் கண்டிப்பாக. டோட்டலாக சொல்லணும்னா அந்த லென்ஸோடைய ஐரிஸ் கண்ட்ரோல் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது சின்ன இஷ்யூ இல்லை, லென்ஸை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இஷ்யூ. அதுவும் வாங்கி 1 இயர் கூட ஆகாத லென்ஸ் அது. ஆல்ரெடி 6 மந்த் சர்வீஸ் பண்ணியிருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு சர்வீஸ். ஸோ நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணல, கிட்டத்தட்ட 65,000 இந்த லென்ஸோட விலை. எனக்கு ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் டவுன் சர்வீஸ் கொடுத்தப்போ தான் எனக்கு கிடச்சிது. லென்ஸு சப்மிட் பண்ணது அதே சேம் நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டர், சென்னையில் இருக்கிறதா நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டர் சப்மிட் பண்ணோம். அதே ஓல்டு சாம்யாங் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட தான் நம்ம காண்டாக்ட் பண்ணி லென்ஸ் இந்த மாதிரி இஷ்யூ ஆகிருக்கு, பேக் டு பேக் இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி பேசி அந்த லென்ஸ் என்னென்னு பாருங்கன்னு சொன்னோம். அவங்க பார்த்துட்டு அப்போ சொன்ன அதே ரிப்ளை, என்ன இஷ்யூன்னு தெரியல, செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க. சர்வீஸ் சென்டரில் சொல்கிறாங்க, சாம்யாங் சைட்லேயே சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கொடுத்துட்டு வந்துட்டோம். கால் பேக் பண்ணிகிட்டே இருக்கோம், கேட்டுகிட்டே இருக்கோம், செக் பண்ணி சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஐரிஸ் இஷ்யூ இருக்குது, ஐரிஸ் மாற்றுறதுக்கு நாங்கள் புனே அனுப்போம்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் ஆகும்னு கேட்டால் டைம் லைன் தெரியலன்றாங்க. அப்ராக்சிமேட்டாக 15 days சொன்னாங்க. இந்த ஒரு லென்ஸை நம்பி 5 ஷூட்டை புக் பண்ணி வச்சுருக்காங்க. 5 ஷூட் நாங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அத்தனை ஷூட்ஸையும் இந்த 15 days கேப்பில் நான் வேறு லென்ஸை போட்டு கவர் பண்ணி எடுக்கணும், ரெண்ட் தான் எடுக்கணும். நம்ம காசை கொடுத்து ஒரு லென்ஸை வாங்கிட்டு அதை கொண்டு போய் சர்வீஸில் கொடுத்துட்டு 15 days வெயிட் பண்ணி வெளியேருந்து வேறு லென்ஸ் ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு ஈவெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்கு நம்ம எதுக்கு இந்த லென்ஸை வாங்கணும்னு என்னோட கேள்வி. ஸோ இதுக்கு அது சர்வீஸ் சென்டரில் பதில் இல்லை. இங்கே பெரிய 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 இஷ்யூவாக எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்கக்கிட்ட ஒரு கரெக்டான டைம் லைனே இல்லை. சர்வீஸ் சென்டர்லேயும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் சரி, ஒரு சர்வீஸ் டைம் பண்ணி இல்லை. ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆன்சர் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. இது ரெடியாகும், இதுக்கப்புறம் ஃபால்ட்டு வராதுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டான ஆன்சர் இல்லை. ஓப்பனாக அவங்க சொல்கிறது என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரானிக் பொருள்லாம் ஃபால்ட்டு வரதான் செய்யும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஃபால்ட் இருந்தால் சர்வீஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பிராண்டில் இருக்கிற ஒரு பர்சன் என்கிட்ட சொன்னார். இப்போ கூட நீங்கள் சாம்யாங் கான்டாக்ட் பண்ணணுன்னா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர் தேடி கண்டுபிடிச்சிங்கன்னா அவர் நம்பர் தான் வரும், அவர்கிட்ட போட்டு பேசி பாருங்கள், இந்த பதில் தான் சொல்லுவார். இதுக்கு அவர் எனக்கு கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, அவர் ஒரு சோனி டிவி வாங்கியிருக்காராம், அந்த டிவி ஃபால்ட் ஆகிடுச்சான். சோனி சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கேட்டதுக்கு இது சர்வீஸில் இருக்குது, இது வாரண்டி முடிஞ்சு போச்சு, மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அது என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் மாற்றி கொடுக்கலான்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு புரியல, அவர் டிவி வாங்கினா நான் எதுக்கு டிவியை மாற்றி கொடுக்கணும்?
ஒரு பேசிக்கான விஷயம். அவர் என்கிட்ட சவுண்டெல்லாம் ரைஸ் பண்ணி பேசினார். அதெல்லாம் நாங்கள் டேக்கிள் பண்ணி வந்துட்டோம். ஆக்சுவலாக இது ஃபுல்லாக டீல் பண்ணது என்னுடைய கொலீக். அவர் தான் மெயிலேருந்து ஃபாலோ பண்ணார். ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ப்ராசஸையும் மெயிலில் ப்ராப்பராக பண்ணணுன்றதுக்காக லென்ஸ் சப்மிட் பண்ணதுலேருந்து திரும்ப நாங்கள் கைக்கு புது லென்ஸ் வாங்கின வரைக்கும் மெயிலில் தான் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் இங்கே நடந்தது எதுவுமே நாங்கள் மெயில் பண்ண டைம்லைனில் ப்ராப்பராக நடக்கலை. 1 வாரம் கழித்து ரிப்ளை பண்ணுறது, 2 வாரம் கழித்து ரிப்ளை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமான ஒரு ஒஸ்ட்டான கம்யூனிகேஷன் தான் இந்த டீம் கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது. நான் கிளியராக சொல்லுவேன், இந்த லென்ஸை நான் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவேன், ப்ராப்பராக தான் ஹேண்டில் பண்ணுவேன். ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஃபெயிலியர் நடந்தால் அது மேனுஃபேக்சரிங் நடக்கிற இன்டர்னல் டிஃபெக்ட்னு தான் அர்த்தம். இதுக்கு எதுக்காக நான் வெளியேருந்து ரெண்ட் எடுத்து யூஸ் பண்ணணும்? நான் மெயிலில் என்ன பண்ணேன், எனக்கு சேம் லென்ஸு வேண்டாம், எனக்கு புது லென்ஸை கொடுங்க, நீங்கள் இந்த லென்ஸை சர்வீஸ் பண்ணி கொடுப்பீங்க, திரும்ப அது ரிப்பேர் ஆகும், அந்த ரிப்பேர் ஆன லென்ஸை கொண்டு போய் திரும்ப நான் 15 இயர்ஸ் கொடுத்து 15 இயர்ஸ் திரும்ப வரக்கு திரும்ப ரெண்ட்டு கொடுத்து நான் கேமரா வேறு லென்ஸை வாங்கி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு லென்ஸை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க, புது லென்ஸை கொடுத்துருங்கன்னு சொல்லி நான் வாய்ஸ் கால்லையும் அதே சேம் பர்சன்ட்ட பேசினேன். இங்கே இருக்கிற நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து கால் பண்ணி என்ன சொல்கிறாங்க, உங்கள் லென்ஸை நாங்கள் 1 வீக் மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். மானிட்டரிங் பண்ணுறது நிக்கிதா, அதாவது சாமியாங்கில் இருக்கிற ஒரு ஹையர் அஃபிஷியல் தான் மானிட்டர் பண்ண போகிறாரு 1 வீக்லன்னு சொல்லி அவங்க ஃபோனை கட் பண்ணுறாங்க. உடனே எங்களுக்கு இங்கே லோக்கலில் இருக்க நிக்கிதா டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபோன் வருது, உங்கள் லென்ஸ் இங்கே ரிசீவ் ஆயிடுச்சு, கலெக்ட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன தெரியுதுன்னா, இவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேஷன் இல்லை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 1 வீக் உங்கள் லென்ஸை மானிட்டர் பண்ணிட்டு தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் லென்ஸு கைக்கு வந்துருச்சு, நீங்கள் வாங்கிக்கோன்னு சொல்கிறாங்க. இதில் யார் சொல்கிறத நம்ம நம்புறது? லென்ஸு வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, இவங்க 1 வீக் மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. எனக்கு உண்மையாகவே புரியல. ஸோ எனக்கு சுத்தமாக அவங்க மேலே அந்த பிராண்டு மேலே ட்ரஸ்ட்டே போயிடுச்சு எனக்கு. ஸோ திரும்ப நான் மெயில் போட்டேன், இந்த மாதிரி உங்களுக்குள்ளே கிளாரிட்டி இல்லை, உங்கள் பீப்பிள் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, டைம்லைன் தெரியல, ஒரு கம்யூனிகேஷன் இல்லை. முக்கியமாக சாமியங் சேல்ஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டரில் இருக்க 2 பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க 2 பேருக்கு ப்ராடக்ட் நாலேஜ் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. சர்வீஸை பற்றி எதுவுமே தெரியாது, சேல்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு தெரியும், சர்வீஸ் பற்றி தெரியாதுன்னு ஓப்பனாக ஒத்துக்கிறாங்க. ஃபைனலாக நான் என்ன பண்ணேன், இந்த மெயிலை டேரெக்டாக கொரியாவில் இருக்க சாமியாங் பிராண்டுக்கே நான் மெயிலை கம்யூனிகேட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க சைட்லேருந்து ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நிக்கிதா கிட்ட பேசி உடனே இது என்ன ப்ராப்ளம் பார்த்து சால்வ் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க மெயில் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 6 மந்த் எக்ஸ்டெண்ட் வாரண்டி போட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப ஒரு 6 மந்த் வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அகைன் சேம் திரும்ப நாங்கள் மெயில் பண்ணுறோம், 6 மந்த் வாரண்டி தேவையில்லை, எங்களுக்கு ப்ராடக்ட்டை ரிப்ளேஸ் பண்ணி கொடுங்க, உங்களால் எங்களுக்கான லாஸை காம்பன்சேஷன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி 4.5 lakhs காம்பன்சேஷன் கேட்டோம். சரி ஓகே, அவங்களால காம்பன்சேஷன் கொடுக்க முடியாது, சரி ஓகே விட்டுடலாம், சரி எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடுங்கன்னு சொன்னோம். ஒரு வழியாக கடைசியாக ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை அவங்க வெர்பலாக தான் சொல்கிறாங்களே தவிர, நான் மெயிலில் ரிப்பீட்டடாக கேட்குறேன், நம்ம ப்ராப்பராக மெயிலில் கம்யூனிகேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம், ஆல்ரெடி மெயிலே மென்ஷனும் பண்ணிட்டோம், மெயில் மட்டும்தான் பேசணும், வெர்பல் கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இருந்தாலும் கால் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க, கலெக்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க. சரி ஓகே, நமக்கு ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நான் லென்ஸை போய் கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டோம். அங்கே போய் கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு லென்ஸோட வாரண்ட்டி பற்றி என்னன்னு கேட்கலான்னு சொல்லி கேட்டால், புது லென்ஸு கேட்டால் தெரியலன்றாங்க. ஓப்பனாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தெரியாது, நீங்கள் பிராண்டுக்கே மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க, இல்லைனா எங்கள் அஃபிஷியல் இருக்கார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்கன்றாங்க. எதுக்காக சர்வீஸ் சென்டராக உட்காந்துருக்காங்க எனக்கு புரியல. இது உங்கள் யாருக்காவது பதில் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ கைஸ், இது ஃபைனலாக இந்த பிராண்ட் அட்டாக் பண்ணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது, அதுக்கான வீடியோவும் இது கிடையாது. உண்மையாகவே இந்த லென்ஸு ஒரு சூப்பரான லென்ஸு. இதில் உண்மையாகவே அவுட்புட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும், கலர் கான்ட்ராஸ்ட் ஷார்ப்னஸ் வரைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லா லென்ஸ்லேயும் வரும், ஆனால் சர்வீஸ் எந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான்றதை பொறுத்து தான் நம்ம லென்ஸை திரும்ப பர்ச்சேஸ் பண்ணுவோம், நம்ம அடுத்து வரவங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம், சப்போர்ட்டும் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஆக அந்த லென்ஸோட பிராண்டிங் இது காணாமல் போயிடும். ஸோ கைஸ், நீங்கள் ஒரு லென்ஸ் வாங்க போகிறீங்கன்னா ப்ரொஃபஷனல் லென்ஸாக, அதில் ஷார்ப்னஸ், கான்ட்ராஸ்ட் ரேஷியோ, கலர் காலிப்ரேஷன், ஃபில்டர்ஸு, ஃபில்டர் த்ரெட் சைஸு, ஜூமா, வைடா, போர்ட்ரேட் லென்ஸா, அது எல்லாத்தையும் விட அந்த லென்ஸுக்கு சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். ப்ரொஃபஷனலாக வாங்க போகிற ப்ராடக்ட் சர்வீஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம செஷன் பண்ண முடியும். ஸோ கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென், திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விக்னேஷ் ஃப்ரம் ஷேடோ கிராஃப்ட் ஸ்டுடியோ. பாய்.